अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अऊदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सद्री व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि ज़िदनी इल्मन नाफ़िअ व अमलन मुतक़ब्बलन व रिज़्क़न त्वय्यिबा। அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அரபு இலக்கணத்துல நஹுவையும் சர்ஃபையும் கலந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதன் வரிசையில நம்ம இப்போ போன வீடியோலேருந்தே பார்த்தீங்கன்னா நஹுவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இடையில ஃபஸ்ட்டு நஹு போச்சு, அப்புறம் சர்ஃப் போச்சு. இப்போ திரும்ப நஹு தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கும் நஹு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம சென்டென்ஸ் எப்படி உருவாகும், சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அடுத்தது இங்கே நம்ம நெக்ஸ்ட் லெசன் என்ன பார்க்க போகிறோம்? நஹூல, இல்முன் நஹூல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்முல் முஅரப் அண்ட் இஸ்முல் மபனி. முஅரபான இஸ்முக்கள், மபனியான இஸ்முக்கள் அப்படின்னு இருக்கு. அதே போல முஅரபான ஃபியல்கள், மபனியான ஃபியல்கள் அப்படின்னும் இருக்கு. ஸோ டோட்டலாக முஅரப்னா என்ன, மபனினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹெட்டிங் என்னென்னா முஅரப் மபனி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஓகேயா? முஅரப்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், மபனினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த முஅரப் மபனியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆமில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த முஅரப் மபனின்ற ஹெட்டிங்க்கு ஒரு சைடு ஹெட்டிங்காக ஆமில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் முஅரப் மபனிக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வாட் இஸ் முஅரப்? முஅரப்னா என்ன? ஃபஸ்ட்டு முஅரப்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மபனி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு முஅரப்னா என்னன்னு பார்ப்போம். முஅரப் அப்படின்னா மாறுதல் உண்டாகுவது. இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பொருள் எழுதிக்கலாம். இட்ஸ் சேஞ்சபிள் இங்கிலீஷில் நீங்கள் எழுதணும்னா. ஓகேவா? மாறுதல் அடையும். முஅரப்னா மாறுதல் ஏற்படக்கூடியது. ஓகேவா? இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது மபனி அப்படின்னா என்னென்னா மாறுதல் ஏற்படாதது. தட் இஸ் அன்சேஞ்சபிள். ரைட்டா? முஅரப்னா சேஞ்சபிள் அண்ட் மபனினா அன்சேஞ்சபிள். இந்த முஅரப் மாறுதல் ஏற்படக்கூடியது ஒரு இஸ்மலையும் இருக்கலாம், ஒரு ஃபியல்லையும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு இஸ்மலையும் இருக்கலாம், ஒரு ஃபியல்லையும் இருக்கலாம். மபனி அப்படிங்கிறது ஒரு இஸ்மலையும் இருக்கலாம், ஒரு ஃபியல்லையும் இருக்கலாம், ஒரு ஹர்ஃப்லையும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ முஅரப் இஸ்மு ஃபியலுக்கு உள்ளது. மபனி இஸ்மு ஃபியல் ஹர்ஃப் இது மூணுலையுமே வெளிப்படும். ஓகேவா? ஓகே. இப்போ முஅரப் அப்படின்னா மாறுதல் அடையும், மபனினா மாறுதல் அடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆமில் அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வாங்க ஆமில் அப்படின்னா என்னன்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் தரேன், அதை எழுதிக்கோங்க. எதனை கொண்டு ஒரு கலிமாவினுடைய கடைசி நிலை மாறுதல் ஏற்படுகிறதோ அதற்கு ஆமில் என்று சொல்லப்படும். அதாவது எந்த ஒரு வார்த்தையை வச்சு இன்னொரு வார்த்தை சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஆமில் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு விளக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நஹு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எப்படி பார்த்துருந்தோம்? நஹு ஒவ்வொரு வார்த்தையினுடைய இறுதி நிலையை தெரிந்து கொள்வதற்காகவும், ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையினுடன் இணைக்க வேண்டிய முறையை தெரிந்து கொள்வதற்காகவும் உபயோகிக்கப்படும் கற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை சட்டங்களை கொண்ட கலைக்கு நஹு என்று சொல்லப்படும். திஸ் இஸ் அ பேசிக் திங் ஃபார் நஹு. நஹுடைய அடிப்படை விஷயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அரபியை பொறுத்த வரைக்குமே, ஏன் ஒரு வார்த்தைக்கு நான் சொன்னேன்
பல தடவை உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அர்லுன்னு வந்திருக்கும், இன்னொரு இடத்துல அர்லன்னு வந்திருக்கும், இன்னொரு இடத்துல அர்லின்னு வந்திருக்கும். ஒரு இடத்துல ஜெய்துன் அப்படின்னு வந்திருக்கும், இன்னொரு இடத்துல ஜெய்தன்னு வந்திருக்கும், இன்னொரு இடத்துல ஜெய்தின்னு வந்திருக்கும். ஒரு இடத்துல முஸ்லிமூனன்னு வந்திருக்கும், ஒரு இடத்துல முஸ்லிமீனன்னு வந்திருக்கும், ஒரு இடத்துல முஸ்லிமானின்னு வந்திருக்கும், இன்னொரு இடத்துல முஸ்லிமைனின்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஏன் சேஞ்சு ஒரே வார்த்தை தான் ஏன் பல இடங்கள்ல பல ரூபங்களை எடுக்குது அப்படின்னா அதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய வேலை வந்து இலக்கணம் தான். இலக்கணத்தின் மாறுதல், இலக்கணத்தினுடைய கேரக்டர் அங்கே வெளிப்படுறதுனால தான், இலக்கணம் அங்கே என்ன செயல்படுவதனால தான் இந்த மாறுதல், இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு சேஞ்சஸ்லாம் நிகழ்து. ஓகேங்களா? ஸோ இலக்கண தன்னுடைய வேலையை செய்வதனால இப்படி ஒரு வார்த்தை தன்னை ஹரக்கத்துகளை மாற்றிக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இந்த ஆமில் மாரப் மபினி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ திரும்ப ஆமில்குள்ளே போயிடலாம். ஏன் இதை சொன்னேன்னா, ஏன் நகுவோட கனெக்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு டோட்டல் நகுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அடிப்படை அதை நீங்கள் அங்கே சொல்லிட்டு தான் இந்த மோரப் மபினியை சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் அதை கனெக்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ எப்போவுமே நீங்கள் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நகுனாலே ஹரக்கத்துகள் மாறி மாறி வர்றது தான் இலக்கணத்தோட அடிப்படையே. இலக்கணத்துடைய மாற்றம் தான், இலக்கணத்துடைய நிகழ்வு தான் இந்த ஹரக்கத்துகள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய லெசன் தான் இந்த மோரப் மபினி. இந்த மோரப் மபினியை கற்றுக்கணுன்னா ஆமியில் கற்றுக்கணும். இது ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் அதோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ வந்து வாங்க ஆமில்குள்ளே என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆமில் அப்படின்னா என்ன பார்த்தோம்? எதனை கொண்டு ஒரு கலிமாவினுடைய கடைசி நிலை மாறுதல் ஏற்படுதோ அதற்கு ஆமில் என்று சொல்லப்படும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதாவது நீங்கள் எழுதிக்கோங்க, ஜா அனி, ஜா அனி என்னிடத்தில் வந்தார் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். வந்தவர் யாரு? ஒரு ஆக்ஷனை செய்கிறவர் யாரு அப்படின்னா ஜெயித். ஒரு ஆக்ஷனை செய்கிறவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ஹரக்கத் தொம்மா தன்வீன் அல்லது தொம்மா கொடுக்கணும். ஓகேவா? தொம்மா தன்வீன் காமன் நவுனாக இருந்தால் தன்வீன் கொடுப்போம், ப்ராப்பர் நவுனாக இருந்தால் அலிஃப்லாம் கொடுப்போம். இதே மனுஷனோட பெயராக இருந்தால் தன்வீன் கொடுத்துருவோம், அதுவே ப்ராப்பர் நவுன் தான், அதுக்கு அலிஃப்லாம் போட மாட்டோம். ஸோ ஜெய்துன். இப்போ இந்த ஆக்ஷன் ஜா அ நீ என்னிடத்தில் வந்தார், வந்தவர் யாரு? இந்த ஆக்ஷனை செஞ்சவர் யாருன்னா ஜெயித் இல்லையா? ஒரு ஆக்ஷனை யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு ஃபாயில்னு சொல்லுவாங்க. அது தனி சாப்டர் நான் உங்களுக்கு நடத்துவேன். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்ஷனை செஞ்சவங்க யாருன்னா ஜெயித். அப்போ அவங்களுக்கு ஹரக்கத் என்ன தெரியுமா போடணும்? துன் அப்படின்னு தொம்மா தன்வீன் போடணும். இங்க தொம்மா தன்வீனை போட வச்சது எது? இந்த ஜெய்துன் அப்படின்னு போட வச்சது எது? முன்னால உள்ள ஜா அ, முன்னால உள்ள ஜா அ நீ. ஓகேங்களா? ஸோ இந்த ஜெய்துனுடைய ஆமில் என்னன்னா இந்த ஜா அனி. அவ்வளோதான். ஆமில்னா இதுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஆமில்னா என்னது? பின்னால உள்ள வார்த்தைய என்ன ஹரக்கத்து கொடுக்கறதுக்கு எது காரணமா இருந்துச்சு? முன்னால இருக்கக்கூடிய வார்த்தை தான். ஸோ இந்த பின்னால இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஆமில் முன்னால் உள்ள வார்த்தை. ஸோ இதுதான் ஆமில். ஜெய்துக்கான ஆமில் ஜா அனி. சிம்பிளா. அடுத்தது இன்னொரு வார்த்தை போடுற பாருங்க. ரஐது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பார்த்தேன். ஆக்ஷனை செஞ்சுட்டேன், நானே அதுக்குள்ளே அடங்கிட்டேன். இந்த ரஐது அப்படின்னாலே நான் பார்த்தேன், ஆக்ஷன் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்ஷனும் அதுக்குள்ளே இருக்கு, ஆக்ஷனை செஞ்சவங்களும் அந்த தூ நான் அப்படிங்கிறதும் உள்ள இருக்கு. ரைட்டா? ரஐது நான் பார்த்தேன் இருக்கு. யாரை பார்த்தேன்? ஆப்ஜெக்ட் நமக்கு தேவை. அவங்களுக்கு பேர் மஃபூல். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட், அதாவது யாரை அப்படிங்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அரபியில் மஃபூல் அப்படின்னு பேர். அதுவும் தனி சாப்டராக நீங்கள் படிப்பீங்க. இப்போ இங்கே நான் லைட்டாக இதை சொல்லித்தரதுக்கு காரணம் நீங்கள் ஆமில தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ ரஐதுன்னு போட்டுட்டோம் இல்லையா? அந்த அப்படிங்கிறது பார்த்தான், தூ அப்படின்னா நான் பார்த்தேன். ஸோ இந்த நான் பார்த்தேங்கிற ஆக்ஷனும் அங்கே இருக்கு, இந்த ஆக்ஷனை செஞ்சவன் நானும் அங்கே இருக்கேன், அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு.
ஆனா அடுத்தது கொண்டு வரவங்க யாருன்னா மஃபூல். சரியா? யார பார்த்தேன்? அவங்க ஆப்ஜெக்ட். அப்போ அந்த இடத்துல ஸெய்துன்னு நம்ம போடக்கூடாது. அந்த ஸெய்துன் மேல போட்ட ஸெய்துன் இங்க போடக்கூடாது. ஏன்னா அங்க ஆக்ஷன் செஞ்சவங்க ஸெய்து. இங்க ஆக்ஷன் செஞ்சது நானு. அப்ப ஆக்ஷன் யாரு மேல நடந்துச்சு? அவங்க தான் இங்க ஸெய்து. அப்போ ஆக்ஷன் ஸெய்து மேல நடந்துச்சுன்றதுனால ஸெய்துக்கு ஸெய்தன் அப்படின்னு ஃபத்ஹா தன்வீன் கொடுக்கணும். ஸோ இங்க என்னது? ரஐது ஸெய்தன். இந்த தன்னுன்னு செய்ய வச்ச ஆமில் எது? ஸோ ஸெய்தன் அப்படிங்கிறதுக்கான ஆமில் இந்த ரஐது. புரியுதா? இப்ப ஆமில்னா என்னன்னு? ஆமில் அப்படின்னா என்னன்றது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இங்க ஸெய்துன் அப்படிங்கிறதுக்கான ஆமில் ஜாஅனி, இங்க ஸெய்தன் அப்படிங்கிறதுக்கான ஆமில் வந்து ரஐது. அடுத்தது மரர்து. மரர்து. மரர்து அப்படின்னா என்னன்னா நான் கடந்தேன். பி ஸெய்த். இந்த பி போட்டு யாரை கொண்டு கடந்தேன்? அப்போ ஒரு ப்ரிப்போசிஷன் வரணும். ஐ கிராஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்போசிஷன் வரும் இல்லையா? ஸோ நான் கடந்தேன் யாரை கொண்டு? பி அப்படின்னு போட்டதுனால ஸெய்தின். நமக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஹர்ஃபுல் ஜர் ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா அந்த அதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்முக்கு கெஸ்ரா கொடுக்கணும், ஜர்ரு கொடுக்கணும். சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ பி வந்ததுனால ஸெய்தீன்னு போட்டுடுங்க, கெசரா போட்டுருங்க. ஸோ இந்த ஸெய்தீன் அப்படிங்கிறதுக்கான ஆமையில் என்ன தெரியுமா? இந்த பியும் தான், இந்த மரர்த்துவும் தான். ஸோ இந்த ஸெய்தீன்கான ஆமில் மரர்த்து பி. ஸோ அங்க ஸெய்துன்னு வந்திருக்கு, அதற்கான ஆமில் ஜாஅனி. இங்க ஸெய்தன்னு வந்திருக்கு, இதற்கான ஆமில் ரஐது. இங்க ஸெய்தின்னு வந்திருக்கு, இதற்கான ஆமில் மரர்து பி. இப்ப ஆமில் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ சைடு ஹெட்டிங்ல நீங்க எழுதிட்டு இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா எழுதிக்கோங்க. இப்போ முஅரப் மப்னி அப்படின்றதுனா என்னன்னு கிளியரா பார்ப்போம். ரைட்டா? ஸோ இப்போ முஅரப் மப்னிக்கு நம்ம போயிடலாம். ரைட்டா? ஓகே. ஆமில் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ முஅரபுக்கான நோட்ஸ் ஃபர்ஸ்ட் முஅரப் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த முஅரப்ல ரெண்டா பிரிச்சுக்கோங்க, இஸ்மு ஃபியால் ரெண்டா பிரிச்சுக்கோங்க முஅரபுக்கு. ஏன்னா முஅரபு வந்து இஸ்முலையும் இருக்கு, ஃபியால்கள்லையும் இருக்கு. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் முஅரபை வந்து இஸ்முல பார்ப்போம். ஓகேங்களா? இஸ்முல் முஅரப் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இஸ்முல் முஅரப் அதாவது ஆமீல்களின் மாறுதல் காரணமாக ஒரு கலிமாவினுடைய கடைசி நிலை மாறுதல் ஏற்பட்டால் அதற்கு முஅரப் என்று சொல்லப்படும். ஆமீல்கள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இல்லையா? ஸோ ஆமீல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆமீல்கள் சேஞ்ச் ஆக அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தையினுடைய ஹரக்கத்து, அந்த வார்த்தையோட ஃபுல் ஹரக்கத்து கிடையாது, அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்துடைய ஹரக்கத் சேஞ்ச் ஆனிச்சுன்னா, மொதல் எழுத்தெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்தில் வந்து ஜியோ ஜுவோ போட முடியாது. ஜெய்து தான், ஃபத்ஹா தான், யாக்கு சுக்குன் தான். அது சேஞ்சபிளே கிடையாது. அது எப்பவுமே அப்படி ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா அந்த ஹரக்கத்துடைய அந்த வார்த்தையுடைய கடைசி வேர்டு இருக்கு இல்லையா, தால், இந்த தால் தான் என்ன பண்ணுது? ஸெய்துன் அப்படின்னு மாறுது, ஸெய்தின் அப்படின்னு மாறுது, ஸெய்துன் அப்படின்னு மாறுது. நான் சொன்னது போலதான் அர்லோன், அர்லன், அர்லின். அல் குரானு, அல் குரான, பில் குரானி, குரான்னு எடுத்துக்கோங்க குரான் வார்த்தைய. அல் குர்ஆனு, அல் குர்ஆன, அல் பில் குர்ஆனி. அப்போ ஒவ்வொரு சேஞ்ச் ந, நீ, நூ அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இந்த மாற்றங்கள் இதுதான் முஅரப் இல்லையா? இந்த முஅரப் எப்படி ஏற்படுது? இப்படி மாறுதல் எப்படி ஏற்படுதுன்னா, முன்னால் உள்ள ஆமில் மாற 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 ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்து மாறுதல் அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாறுதல் அடையக்கூடிய வார்த்தை தான் முஅரப். ஓகேவா? புரியுதா? மாறுதல் அடையக்கூடிய வார்த்தை முஅரப். மாறுதல் அடையாத வார்த்தையும் இருக்கு, மாறுதல் அடையும் வார்த்தையும் இருக்கு, மாறுதல் அடைகிறது வெளியில தெரியாத வார்த்தையும் இருக்கு. மாறுதல் அடையும் ஆனா வெளியில தெரியாது, மாறுதலே அடையாது அப்புறம் மாறுதல் அடையும், அது வெளியில தெரியும். அது இஸ்மா இருக்கலாம், ஃபியலா இருக்கலாம். ஸோ எல்லாமே இருக்கு அரபியில. அதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் வாங்க. எக்ஸாம்பிள் அதே தான், நீங்க இதே போட்டுக்கோங்க. ஜாஅனி
ஜெய்துன், ரஐது ஜெய்தன், மரர்து பி ஜெய்தன், இதே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வந்திருக்கேன், அதையும் சேர்த்து போடுறேன். நசர ஜெய்துன் பக்ரன் எழுதிக்கோங்க. அடுத்தது நசர்து ஜெய்தன். அடுத்தது ரஹப்து இலா ஜெய்தின். நான் 3 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, இது மொரப், இஸ்முல் மொரப், அதாவது மாறுதல் அடையும் இஸ்முகளுக்கான உதாரணம். இப்போ பாருங்க, நசர அவன் உதவி செய்தான். யாரு? ஆக்ஷன். நசரனா உதவி செய்தான். அந்த ஆக்ஷனை செய்யறவங்க யாரு இந்த இடத்துல? ஜெயித். ஜெயித் ஆக்ஷனை செய்யறாரு. ஸோ அவரை ஆக்ஷன் செய்யறதுனால அவருக்கு தொம்மா தன்வீன் கொடுத்துடணும். யாருக்கு ஹெல்ப் பண்றாரு? பக்கருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ பக்ரு ஆப்ஜெக்ட். அந்த ஆக்ஷன் யார் மேல நிகழுது? அவங்க மஃபூல். ஆக்ஷன் செய்யறவங்க ஃபாயில், ஆக்ஷன் யார் மேல விழுதோ அவங்க மஃபூல். திரும்ப சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்ஷன் இவங்க மேல விழுதுன்னா இவங்க ஆப்ஜெக்ட், இவங்க டூவர், இவங்க ஆப்ஜெக்ட். சரியா? இப்போ பக்ருன்னு போட மாட்டோம், பக்ரன்னு போட்டுருவோம். ஏன்னா ஆக்ஷன் இவங்க மேல நடந்துச்சு. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜெய்துன் அப்படின்னு துன்னு ஆனதுக்கு காரணம் முன்னால் உள்ள நசர, அதுதான் ஆமில். இந்த ஜெய்துன் அப்படிங்கிறது மொரபான இஸ்மு. ஓகேவா? இஸ்முல் மொரபு. ஏன் இது மொரபு? துன்னு ஹரக்கத்து தொம்மா தன்வீன் பெற்றுச்சு. அடுத்தது தன்னுன்னு பெறப்போகுது, தின்னு பெறப்போகுது. ஸோ இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சேஞ்சபிள் நவுன். அதனால இது மொரபான இஸ்மு. ஓகேவா? பக்ரனும் தான், பக்ரனும் மொரபான இஸ்மு தான். ஏன் பக்ரன்னு ஃபத்தஹா தன்வீன் கிடைச்சிருக்கிறதுக்கு. அப்போ பக்ருன்னு அது வந்திருக்கலாம், ஆனா இந்த இடத்துல இது ஆப்ஜெக்டுடைய இடத்துல வந்திருக்கிறதுனால பக்ரன் அப்படின்னு வந்திருக்கு. அதுவும் மொரபான இஸ்மு. ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, நசர அப்படிங்கிற வார்த்தை இந்த ஜெய்துன்னு ஜெய்துன்னு தம்மா தன்வீன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, நசர்து, நான் உதவி செஞ்சேன், ஆக்ஷன் நான் செஞ்சுட்டேன். ஸோ நசர்து போட்டுட்டோம். யாருக்குன்னா ஜெய்துக்கு. ஸோ ஜெய்துன்னு இங்க போடக்கூடாது. ஏன்னா ஆக்ஷன் யார் மேல விழுது? ஜெய்து மேல விழுது. அப்போ அவங்க ஆப்ஜெக்ட் ஆயிடுறாங்க. ஜெய்து என்னவாயிடுறாங்க? இங்க டூவரா இல்ல, செய்யறவங்களா இல்ல, ஆக்ஷனை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ இங்க ஜெய்துன்னு போடாம இந்த ஜெய்துன்னு என்னவா மாத்திரம்? ஜெய்தன் அப்படின்னு மாத்திடுறோம். ஸோ ஜெய்துன் என்ன ஆயிடுச்சு? ஜெய்தன்னு ஆயிடுச்சு. ஏன்? இது மொரபான இஸ்மு, மாறுதல் அடையும். ஏன்னா முன்னால் உள்ள ஆமில் காரணமா. என்ன ஆமில்? முன்னால மேல நசரன்னு இருந்துச்சு, வெறும் ஃபியல் மட்டும் தான் இருந்துச்சு, அதனால ஜெய்துன்னு போட்டோம். இங்க நசர்து, ஃபியலும் இருக்கு, ஃபாயிலும் இருக்கு, ஆக்ஷன் செஞ்சவங்களும் உள்ள போயிட்டாங்க. அதனால ஜெய்தன் ஆப்ஜெக்டா இருக்காங்க, அதனால அவங்க ஜெய்தன்னு போட்டுட்டோம். ஸோ இது மொரபான இஸ்முங்கிறதுனால தான் துன்னு தன்னு மாறி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, தஹப்து நான் போனேன், நான் சென்றேன், ஐ வெண்ட். தஹப்து நான் சென்றேன். இலா யார் பக்கம்? இலா ஜெய்தின். இலா போட்டதுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹர்ஃபுல் ஜர், ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்முக்கு கெஸ்ரா வரும். ஸோ அங்கே துன்னு இருந்துச்சு, இங்கே தன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னவாயிடுச்சு? இந்த தால தின்னு ஆயிடுச்சு. ஏன்? இந்த இலா காரணமா. ஸோ ஆமில்கள் மாறிக்கிட்டே இருக்கா, அதனால ஒரு கலிமாவினுடைய கடைசி நிலை துன் தன் தின்னு மாறிடுச்சா, அதனால இது மொரபான இஸ்மு. ஓகேவா? உங்களுக்கு கிளியரா புரியுதா? புரிஞ்சிருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இஸ்முல் மொரப் இதுதான். ஸோ ஃபியல்கள்லையும் மொரப் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னன்னா, இப்படி மாறுதல் அடையுது, ஆனால் வெளியில தெரிஞ்சிருச்சு துன்னு தன்னு தின்னு. அதே சமயம் மாறுதல் அடையும், மாறுதல் ஏற்படும், மொரபான இஸ்மா தான் இருக்கும், ஆனால் வெளியில தெரியாது. அதற்கான எக்ஸாம்பிளை பார்த்துட்டு மபடிக்கு போகலாம், அதுக்கப்புறம் ஃபியல்களுக்கும் போகலாம். ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொரபான இஸ்மு தான். பார்க்க போறோம், மொரபான ஃபியல் பார்க்க போறதில்ல, மபனியான ஃபியலும் இப்போ பார்க்க போறல. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? மொரபான இஸ்மு தான், மாறுதல் அடையும். ஆனா இங்க ஜெய்தன் நமக்கு கண்ணால தெரியுது, ஹரக்கத் சேஞ்ச் ஆயிருக்கிறது கண்ணால தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு மாறுதல் அடையும், ஆனா வெளியில தெரியாது, ஹரக்கத்து சேஞ்ச அது காட்டாது. அதற்கான எக்ஸாம்பிள பார்க்கலாம்.
அதே எழுதிக்கோங்க. நசர மூசா, மூசா உதவி செய்தார். நசர்து மூசா, மூசாவுக்கு நான் உதவி செய்தேன். இந்த இடத்துலயும் வந்து மூசா தான். அதாவது நசர உதவி செஞ்ச ஆக்ஷன் செஞ்சவங்க யாரு? மூசா. ஸோ மூசான்னு கூட்டி அலிஃப் தான் போட்டிருக்கோம். துன்னுன்னு தன்வீன் போடல, லம்மா தன்வீன் போடல. அடுத்து நசர்த்து நான் ஹெல்ப் பண்ணேன், நான் உதவி செஞ்சேன். யாருக்கு? அப்போ மூசா எங்க எப்படி வராங்க? ஆப்ஜெக்டா வராங்க. ஸோ மூசா அங்கேயும் ஃபதஹா தன்வீன், மூசன் மூசுன் மூசன் அப்படின்லாம் போடல. மூசா இங்கேயும் கூட்டி அலிஃப் போட்டு மூசான்னு தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்னது? தஹப்து நான் போறேன், இலா மூசா, மூசா பக்கம் நான் போனேன், மூசாட்ட நான் போனேன் அப்படின்னு சொல்லும் போதும் மூசின் அப்படின்னு போடல, மூசா தான் அங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ நசர மூசா, நசர்த்து மூசா, தஹப்து இலா மூசா, எல்லா ஃபார்ம்லையும் மூசா மூசா மூசான்னு தான் இருக்கு. இது வந்து அன்சேஞ்சபிள் கிடையாது, மபினி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க இது மோரபு தான். ஆனாலும் மோரப் வெளியில தெரியாத இஸ்மு. இதுக்கு பேரு இஸ்முல் மக்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. ஆனா மோரபான இஸ்முலையே வெளியில தெரியிறதும் இருக்கு, தெரியாததும் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் 2 எக்ஸாம்பிள்ஸையும் ஜெய்தனையும் மூசாவையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். ரைட்டா? புரியுதா? அல்ஹம்துலில்லா. இது 2மே மோரபான இஸ்மு தான். ஒன்று வெளிப்படையா தெரியக்கூடியது, இன்னொன்று வெளிப்படையா தெரியாதது. ஏன்னா இது வந்து முஃப்ரது முன்சரிஃப் சஹீஹ்னு சொல்லக்கூடிய இஸ்மு, இது வந்து மக்சூரான இஸ்மு. இதெல்லாம் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல படிக்க தான் போறீங்க. ஏன் இது தெரியுது தெரியாததுங்கிறதுக்காக உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ஓகேவா? இதை நீங்க வந்து விட்டுடலாம். இது என்ன இஸ்மு, எப்படி இஸ்மு, இதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா இஸ்மை பத்தி நீங்க இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ தட் இங்கே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, மோரபான இஸ்முல வெளிப்படையா அது மோரபு தெரியும், அதே மோரபான இஸ்முல வெளிப்படையா தெரியாத மோரபான இஸ்முகளும் இருக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதற்கான 2 எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லா. அடுத்தது மோரபான ஃபியல். ஓகேங்களா? ஃபியல்கள்ல என்ன மோரபு? ஆமா, நீங்க படிச்சீங்களே முலாரி. முதாரியில் என்ன படிச்சோம்? எல்லு ரிபு அப்படின்னு பார்த்தோம். மாலியை விட்டுடுங்க, மாலி கிடையாது, மாலி மோரப் கிடையாது. நான் என்னன்னு சொல்றேன் அப்புறம். ஓகேங்களா? முலாரி தான் மோரபான சாரி மோரபான ஃபியல். ஏன் முலாரி எப்படி மோரபான ஃபியல்? ஆமா, எல்லு ரிபுன்னு போட்டிருப்பீங்க. தொம்மா தன்வீன் தான், தொம்மா தான் இருக்கும் கடைசியில. அந்த தொம்மாவை லம்ம சேர்த்துட்டீங்கன்னா எல்லு ரிபுன்னு சுக்குன் பெற்றுதா? சேஞ்சபிள். எல்லு ரிபு என்ன ஆயிடுச்சு? எல்லு ரிபு ஆயிடுச்சு. லன் போடுங்க, எல்லு ரிபன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. லம் எலிரிப், லை எலிரிப, எலிரிபு, பூ ப இப். இப்படி மோரபா சேஞ்ச் ஆகிட்டே இருக்க. ஹரக்கத்துடைய, அதாவது ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்து ஹரக்கத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இது ஃபியல் மோரப். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ எலிரிபு, லம் எலிரிப், லை எல்லரிப, இது 3ஐயும் நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசி எழுத்தினுடைய ஹரக்கத் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து மொரப்லே ஃபியலு, ஃபியல்லே மொரபு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மொரபான ஃபியல்களும் இருக்குது என்பதற்கான உதாரணம் இது ஒன்று தான். நான் உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னும் ஃபியல்களில் நிறைய இருக்குது. நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஃபியல்களை பற்றி நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. படித்ததுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் முலாரி படிச்சிட்டிங்க. ஸோ முலாரி உங்களுக்கு டீச் பண்ணியாச்சு. லன்னு வச்சுலாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். அதனால் மோரபான ஃபியல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாத மோரபான ஃபியல்களும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் படிக்கலை. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ இண்டிகேட் பண்ண வேண்டாம். ரைட்? ஓகே. அடுத்தது மபனி. மபனினா என்னது? அன்சேஞ்சபிள் வேர்டு இல்லையா? ஸோ அதில் மபனியில் இஸ்முல் மபனியும் இருக்குது அண்ட் ஃபியலுல் மபனியும் இருக்குது. அதே சமயம் ஹர்ஃபும் இருக்குது. அங்கே என்ன பார்த்தோம்? மோரபில் இஸ்மு பார்த்தோம், ஃபியல் பார்த்தோம். ஆனால் இங்கே மபனிக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இஸ்மும் மபனி இருக்குது, ஃபியலும் மபனி இருக்குது, ஹர்ஃபும் மபனி இருக்குது. என்னன்னு பார்த்துடலாமா? ரைட், வாங்க. அடுத்தது மபனி இல்லையா? மபனியில் ஃபஸ்ட்டு இஸ்மை பார்த்துடலாம். மபனியான இஸ்முக்கள் நீங்கள் படித்ததில் பார்த்தீங்கன்னா லமீர்கள் இருக்குது. ஹுவ, ஹுமா, ஹும், ஹியா, ஹுமா, ஹுன்ன, இதெல்லாம் வந்து மபனியான இஸ்முக்கள் இல்லையா? நீங்கள் படித்ததில் இது மபனி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
இது இல்லாம நீங்க படிக்காத மபினியான இஸ்முக்கள் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து கொண்டு வர போறதில்ல. இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஹா உலாயி, உலாயிக்க இதெல்லாம் வந்து மபினியான இஸ்முக்கள். இஸ்முகள்ல உள்ளது. ஓகேங்களா? நீங்க அத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம். அத வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். ஹா உலாஇ இந்த வார்த்தையை எடுத்துக்குவோம். ஹா உலாயினா இவர்கள். உலாயிக்க அப்படின்னா அவர்கள். இந்த 2ல எத வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அதாவது ஒரு ஃபாயிலுடைய இடத்துல வந்தாலும், துன்னு லம்மா தன்வீன் பெறக்கூடிய இடத்துல வந்தாலும், அது வந்து லம்மா தன்வீன பெறாது. ஒரு ஃபத்ஹா நஸபுடைய இடத்துல ஃபத்ஹா தன்வீன் பெறக்கூடிய இடத்துல வந்தாலும் அது ஃபத்ஹா பெறாது. கஸ்ராவுடைய இடத்துல வந்தாலும் அது கஸ்ரா பெறாது. உதாரணத்துக்கு பாருங்க, அதே நஸர அவன் உதவி செய்தான் இவர்களுக்கு. நஸர ஹா உலாஇ. அப்ப ஹா உலா உன்னுலாம் வரல. ஹா உலா ஈன்ற வார்த்தை ஹா உலாஇ தான். ஆல்வேஸ் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹா உலாஇயா தான் இருக்கும். நஸர அவன் உதவி செய்தான் ஹா உலாஇ இவர்களுக்கு. ஓகேயா? அடுத்தது நஸர்து நான் உதவி செய்தேன் ஹா உலாஇ இவர்களுக்கு. தஹப்து இலா ஹா உலாஇ நான் இவர்களிடம் சென்றேன். அப்போ தஹப்து நான் சென்றேன் இலா ஹா உலாஇ. அங்கேயும் ஹா உலாஇ தான். இந்த ஹா உலாஇ எங்கேயுமே மாறல. உலாயிக்கன்னு எழுதிக்கோங்க. உலாயிக்க 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 எங்கேயுமே எல்லா இடத்துலையும் உலாயிக்க தான். ஸோ இது எப்போவுமே சேஞ்ச் கிடையாது. இது ஒரு இஸ்மு. இஸ்முல் மபினி. ஓகேங்களா? இது இஸ்மு தான். மபினியான இஸ்மு. எந்த நிலையிலையுமே, அதாவது முன்னாடி உள்ள ஆமீல்கள் மாறுதல் காரணமாக இந்த கலிமாவினுடைய கடைசி எழுத்து மாறுதல் ஏற்படாது. அப்படி மாறுதல் ஏற்படலைன்னா அது மபினியான இஸ்மு. இது மாறுதல் அடையாதது. மாறுதல் அடையிறதும் அடையாததும் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மூசா இருக்கு, மாறுதல் ஏற்படலை, ஆனால் அது மாறுதல் ஏற்படக்கூடியது. இங்கே ஹாவுலாயி மாறுதல் ஏற்படலை, ஆனால் ஏற்படாதது. எப்படி நாங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனா, போக 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 இதை நீங்கள் படிக்க படிக்க தான் புரிஞ்சுக்க முடியும். 2வது மூசான்ற இஸ்மு வந்து என்ன மாதிரியான இஸ்மு? இஸ்மு மக்சூர்னு சொன்னேன். அந்த இஸ்முல் மக்சூரை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் விஷயம். அதே போல் ஹா உலாயி உலாய்க்க அது என்ன சட்டங்களுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இது ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறதையும், மறுபடியும் தெரிஞ்சுட்டா சேஞ்ச் ஆகலைன்றது தெரிஞ்சிடும். மற்றபடி இதோடைய எந்த சட்டத்துக்கு கீழே வருதுங்கிறத நீங்கள் ஓவரால் படிக்கும்போது, மொத்தத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஓரளவு தெரிஞ்சிருக்க முடியும். இப்போ நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கும் போது ஒரு சட்டம் இன்னொரு சட்டத்தோட இன்டர்லிங்க் அப்படிங்கும்போது அதை நான் இண்டிகேட் பண்ணுறேங்க. அங்கே இண்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் அப்படிங்கும்போது நீங்கள் அப்பப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போக 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 இதில் ட்ராவல் பண்ண 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 உங்களுக்கு இதனுடைய நுணுக்கங்கள் புரிஞ்சிடும். ஓகேங்களா? இதனுடைய நுணுக்கம் புரிகிறது தான் மிக முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அரபு இலக்கணத்தில் ட்ராவல் பண்ணும்போது இதனுடைய நுணுக்கம் முழுமையாக உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிடும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நஸர ஹாஉலாயி இவர்கள் உதவி செய்தார்கள். அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். இந்த இடத்துல இவங்க ஃபாயில், இவங்க ஆக்ஷனை செய்கிறவங்க இந்த ஹாஉலாயி தான். ஸோ நஸர ஹாஉலாயி. ஓகேங்களா? இவர்கள் உதவி செய்தார்கள். ஓகே, நஸர அப்படிங்கிறதுக்கு இந்த இவர்களை தான் குறிக்கும். ஸோ ஆக்ஷனை செஞ்சவங்க இவங்க தான், ஹாவுலாயி தான். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு தம்மா தன்மீன் கொடுக்க வேண்டிய இடமா இருக்கு. ஆனால் தம்மா தன்மீன் கொடுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் இஸ்முல் மபினி. ஓகேங்களா? அதே போல நஸர்து நான் உதவி செய்தேன், இந்த இடத்துல ஃபத்ஹா தன்மீன் கொடுக்கணும், ஹா உலாயிக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இது இஸ்முல் மபினி, ஹா உலாயின்னு அப்படியே போட்டுறணும். தஹப்து இலா ஹா உலாயி, இங்கே கஸ்ரா தன்மீன் கொடுக்கணும், ஆனால் கொடுக்க முடியாது. இது மபினியான இஸ்மு, அதனால அப்படியே ஹா உலாயை எடுத்து போட்டுற வேண்டியதுதான். ஸோ எதனை கொண்டும் ஒரு ஆமீல்களின் மாறுதல் காரணமாக, இங்கே நஸரன்னு இருக்கு, இங்கே நஸர்தூன்னு இருக்கு, இங்கே தஹப்து இலா இருக்கு. ஸோ இந்த ஆமீல்களின் மாறுதல் காரணமாக இந்த ஹாவுலாயின்ற கலிமாவினுடைய கடைசி நிலை மாறுதல் ஏற்படலை. எனவே இது வந்து ஒரு மபினியான இஸ்மு. ஆமீல்களின் மாறுதல் காரணமாக ஒரு கலிமாவினுடைய கடைசி நிலை மாறுதல் ஏற்படவில்லை என்றால் அது மபினியான இஸ்மு ஆகும். ஓகே, அப்படின்னு நீங்க புரிஞ்ச மாதிரி தெளிவா எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபியூல் பார்த்துடலாம். மாலியான ஃபியூல் தான்ப்பா.
மாலியான ஃபியூல் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. நசரா இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டர்டாக நசரன் தான் இருக்கும். எப்படி எலுரிபு வந்து லம்ஸ் வந்ததுனால எலுரிப்னு ஆச்சு, லன் வந்ததுனால எலுரிபன் ஆச்சு. ஆனால் அப்படிலாம் மாலியான ஃபியூலுக்கு கிடையாது. எல்லா மாலியான ஃபியூலும் 14 டேர்ம்ஸில் நசர நசரா நசரு நசரத்துன்னு வரும். அது இல்லை, அந்த நசர என்பது வேற வேற மாமில் காரணமாக நசரு நசரி அப்படி வராது. நசரா என்பது நசர் நசராணி அப்படிலாம் மாறாது. எப்போவுமே அது நசரா தான். நசரு என்பது எப்போவுமே நசரு தான். நசரத் என்பது எப்போவுமே நசரத்து தான். ஸோ இதெல்லாம் மாறுதல் ஏற்படவே ஏற்படாது. மாலியான ஃபியல்கள் எல்லாமே மபினியான ஃபியல்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மபினியான ஹர்ஃபுகள் எது? நீங்கள் படிச்சிங்க இல்லையா ப்ரிப்போசிஷன் ஃபீ மின் இலா அலா. அது எப்போவுமே குரானில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இலா தான். மின் எல்லா இடத்துலையும் மின்னு தான். அலா எல்லா இடத்துலையும் அலா தான். ஃபீ எல்லா இடத்துலையும் ஃபீ தான். நசர அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் நசர தான். தரபான்னு வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் தரபா தான். ஸோ இந்த ஹர்ஃபுகளும் மாலியான ஃபியல்களும் எப்போவுமே மபினியான ஃபியல்கள் தான். மபினி தான். ஹர்ஃபுகள் எப்போவுமே மபினி தான். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இஸ்முல தான் மொரபு மபினி நிறைய இருக்குது. ஃபியல்கள்லேயும் மொரப் மபினி ஒரு சில ஃபியல்கள் வந்து மொரபா இருக்குது. ஒரு சில ஃபியல்கள் மபினியாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஹர்ஃபுகள் ஸ்டாண்டர்டாக எப்போவுமே ஹர்ஃபுகள் என்ன தான்? மபினி தான். சேஞ்ச் எல்லாம் ஹரக்கத்தெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வ அண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா இடத்துலையும் வி வு வ அப்படிலாம் மாறாது. சும்மன்னு இருக்கும். சும்மு சும்மி அப்படிலாம் மாறாது. எப்போவுமே சும்ம தான். ரைட்டா? அதே போல் மின் எப்போவுமே மின் மின்னு மின்னி மின்ன அப்படிலாம் மாறாது. மின் தான். ஸோ ஹர்ஃபுகள் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் மபினிகள் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் மொரப் மபினியான விஷயங்கள் நிறைய சாப்டர்ஸ் வந்து மொரப்க்கு கீழே வரும். நிறைய சாப்டர்ஸ் வந்து மபினிக்கு கீழே வரும். ஒவ்வொரு சாப்டர்ஸையும் நீங்கள் தனித்தனியாக படிக்கும்போது அது மபினியா மொரபான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். போக 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 தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஓவரால் மொரப்னா என்ன, மபினினா என்ன, ஆமில்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இந்த சாப்டர் இன்னைக்குள்ள லெசன் எல்லாமே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புரியக்கூடியதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம துவா ஓதிக்கலாம். வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.